வணக்கம். 3 டேட்டா இன்னைக்கு வந்திருக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல. இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் அதாவது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி நியூஸ் இருந்த ஸ்டாக்ஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது பாசிட்டிவ் சைடும் சரி, நெகட்டிவ் சைடும் சரி. அதேபோல இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல ஒரு சில ஸ்டாக்ஸோட நியூஸ் வந்திருக்கு. நாளையோட ட்ரேடிங் செஷன்ல என்னென்ன ஸ்டாக் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் இன்னைக்கு 15 டிசம்பர் 2025. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல், டெலகிராம் குரூப், அதேபோல சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ட்ரெய்னிங் செஷன் சென்னையில ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்க மெசேஜ் பண்ணலாம். இந்த செஷன் வர வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில நடக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தின அ செஷன். ஸோ இன்னையோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட போஸ்ட் மார்க்கெட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்னன்றதை பார்த்துடலாம். இன்னைக்கு ஓப்பனிங் வந்து கொஞ்சம் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு லோ போச்சு. லோ போனதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் முதல் ஒரு 15 மினிட்ஸில் இருந்த வீக்னஸ் அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி டே ஹைன்னு பார்க்கும்போது 26,047 நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. டே ஹை இன்னைக்கு முடிஞ்சிருக்குது. பட் 26,027 முடிஞ்சிருக்கு. கடந்த வாரத்தோட ஹைக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் நிஃப்டி க்ளோசிங் 20 பாயிண்ட் கிட்ட டவுனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது. ஏன்னா மோர் தென் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே பாசிட்டிவாக டர்ன் ஆச்சு. 200 to 300 பாயிண்ட் டவுனில் இருந்து பேங்க் நிஃப்டி ரெக்கவர் ஆனது. கிட்டத்தட்ட இன்னைக்கு டே லோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்த லோ தான். கிட்டத்தட்ட 59,052 லோ. இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 59,533. க்ளோசிங் 462 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேண்டில் டே சார்ட்டில் பேங்க் நிஃப்டி ஒரு லார்ஜ் பாடி புல்லிஷ் கேண்டில். ஸோ இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டெக்னிக்கல் வைஸ் ஒரு பாசிட்டிவ் ரெக்கவரி இருந்தது டவுனில் ஓப்பன் ஆனாலும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கடந்த வெள்ளிக்கிழமையோட லோவை இன்னைக்கு உடைச்சது. பட் ரிவர்சல் பேட்டர்னோட ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கிறது. அடுத்த சப்போர்ட் லெவல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,900ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல் இந்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டியது. அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு 59,000 இந்த 2 லெவலும் இன்னைக்கு வந்த லோ. ஸோ இந்த 2 லெவல் தான் வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக வாட்ச் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 27 ஸ்டாக்கு நெகட்டிவாகவும் 22 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி 50ல். பிராட் மார்க்கெட் செக்டார் இந்த 2 டைப் ஆஃப் இண்டெக்ஸ்லையும் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா ஸ்மால் கேப்பில் இன்றைக்கி பையிங் டர்ன் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே ஸ்மால் கேப்பில் ரெக்கவரி இருந்தது. ஆனால் மிட் கேப்பில் அந்த அளவுக்கு இல்லை. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா எந்த இண்டெக்ஸுமே 0.5% இல்லை 1% மேலேயோ இன்க்ரீஸ் ஆகலை. அதே மாதிரி டவுன் சைடும் சரி ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் கூட சொல்லலாம். செக்டார் பக்கம் வரும்போது 2 செக்டார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். ஒன்று மீடியா இண்டெக்ஸ், பிவிஆர் ஐநாக்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்த ஹிந்தி மூவி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. பிவிஆர் ஐநாக்ஸ் இன்றைக்கி 5 to 6% ரைஸ் ஆச்சு. க்ளோசிங்கில் 3% இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. இதில் வால்யூமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் வால்யூமை தாண்டி 10 மடங்குக்கு மேலே வால்யூம் பிவிஆர் ஐநாக்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதும் இந்த டைமில் இந்த ஸ்டாக்கில் அதிகமான வால்யூம் ரைஸ் ஆனதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் வந்து மார்னிங்கில் இருந்தது. நான் என்னோட டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு நீங்கள் வாட்ச் பண்ணலான்னு. பிரிட்டானியா, மேரிகோ, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பையிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. அடுத்தது இன்றைக்கி கவனிக்கக்கூடிய நிஃப்டி 50 ஸ்டாக் அப்படின்னா இண்டிகோவில் வந்து கடந்த ஒரு 2-3 வாரமாக பெரிய அளவுக்கு பிரச்சனையிலேருந்து மோர் தென் 2000 ஃப்ளைட்ஸுக்கு மேலே பர் டே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பழைய ரொட்டீன் இன்னும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாலும் ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் இன்னமும் ஒரு சில ஃப்ளைட்ஸ் வந்து தொடர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி 2% நிஃப்டி 50ல் டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. டெக்னிக்கலாக தொடர்ந்து இறங்கிட்டு இருந்த ட்ரெண்ட் லிமிடெட் இன்றைக்கி நிஃப்டியில் 1%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி 2வது இடத்துல இண்டிகோவுக்கு அடுத்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. HUL, SCL டெக்னாலஜி, ஐடி ஸ்டாக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். ருப்பி ரெக்கார்ட் லோ இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கு. 90 ரூபாய்க்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
இம்போர்ட் கம்பெனிஸ்க்கு இது நெகட்டிவ். ஏன்னா ருப்பி ரெக்கார்ட் லோவில் இருக்குது. எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் மேஜராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரினா ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டாருக்கு இது ஒரு பெனிஃபிஷியல் ருப்பி ரெக்கார்ட் லோ போகிறது. இன்றைக்கி ஐடி செக்டாரில் ஒரு முதல் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுது. ஐடி ஸ்டாக்ஸில் கோஃபோர்ஜ், எஸ்எல் டெக்னாலஜிஸ், டிசிஎஸ்லாம் டே ஹையே இன்றைக்கி மார்னிங்லேயே பிரேக் பண்ண ஆரம்பிச்சது. விப்ரோ, இன்ஃபோசிஸ்லாம் வந்து இன்றைக்கி டாப் கெய்னரில் க்ளோஸாக இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஏஷியர் மோட்டார், ஓஎன்ஜிசி, பஜாஜ் ஆட்டோ, அதாவது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நிஃப்டியில் டாப் லூசராக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ செக்டார் தான் டேமேஜ் இன்றைக்கி கொஞ்சம் நிஃப்டி 50ல் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அதிகமாக ஃபால் ஆகிருக்கிற செக்டாரில் முதல் இடத்துல பார்த்திங்கன்னா 0.9% ஆட்டோ ஸ்டாக்ஸு. அசோக் லேலண்டை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் 50ல் 2 ஸ்டாக் தான் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைலைட். ஒன்று ஐஓசி, பிரிட்டானியா. இந்த 2 ஸ்டாக், ஐஓசி 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு முக்கியமான ரீசன். இந்துஸ்தான் பெட்ரோலியமோட வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்ற நியூஸு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் அப்படின்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிறது ஒரு காரணமாக பார்க்கலாம். எஃப்எம்சிஜியில் பிரிட்டானியா 2%க்கு மேலே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி ஒரு சில எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் பையிங் இருந்தது. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு சில ஸ்டாக், அதாவது ஒரு 2 or 3 கம்பெனிஸ் மட்டுமே நெகட்டிவாக இருந்தது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கனரா பேங்க், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. 3 ஸ்டாக்கு மிட் கேப்பில் நம்ம கவனிக்கலாம். அதில் மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா டிக்சன் மோர் தென் 2%, யூபிஎல் லீட் பண்ணியிருக்கு, கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் மோர் தென் 2%. இந்த 3 ஸ்டாக் மோர் தென் 2% இறங்கியிருக்கு. ஆனால் இதில் 3%க்கு மேலே ஃபால் ஆகிருக்கிற ஸ்டாக் பிஎஸ்சி லிமிடெட் தான் இன்றைக்கி மிட் கேப்பில் டாப் லூசர். பிஎஸ்சி இன்றைக்கி ஃபால் ஆனதுக்கு காரணம் என்சிடிஎக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்முக்கான லைசன்ஸ் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு ரீசன். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இன்றைக்கி 3% இறங்கியிருக்கு. வோடஃபோன் ஐடியா ஏஜிஆர் டியூஸுக்கான மொரட்டோரியம் பீரியட் 3 to 4 years வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. மார்னிங்கில் ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆன வோடஃபோன் ஐடியா செகண்ட் ஹாஃபில் சர்வைவ் ஆகலை. இன்றைக்கி நியர்லி 2.5% இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸு இன்றைக்கி மிட் கேப்பில் லூசராக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஸ்மால் கேப் வந்து இன்றைக்கி 0.2% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கு ஒரு சில காரணம், அதாவது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்றைக்கி அதிகமான வால்யூமோட ஓப்பனிங்லேயே 5% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சு. என்பிசிசி 5% பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. நியூலண்ட் லேப் 2%. ஆம்பர் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் மீட்டிங், அவங்களோட ஃபோர்காஸ்டிங் டேட்டா, இது எல்லாமே ஆம்பருக்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். 2% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம், பிஇஎல் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்த நியூஸு. ஹெச்ஏஎல் பாசிட்டிவாக டர்ன் ஆச்சு. பிஇஎம்எல் பாசிட்டிவாக இருந்தது. இது தவிர மற்ற டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் கம்பெனிஸில் பெரிய அளவுக்கு பையிங் இன்றைக்கி டர்ன் ஆகலை. ஜி என்டர்டைன்மெண்ட், டிப்ஸ் மியூசிக்கை தவிர்த்து மீடியாவில் மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி இறங்கி இருந்தது. கன்சூமர் டியூரபிள்ஸில் கஜாரியா செராமிக்ஸ், டிக்சன் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆனது. கன்சூமர் டியூரபிள் இண்டெக்ஸ் 0.5% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. இல்லை ஃபார்மா இண்டெக்ஸில் பயோகானை தவிர்த்து மற்ற எந்த ஸ்டாக்குமே 1%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை. ஆரோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, பயோகான், இந்த 3 ஸ்டாக்ஸுக்கு இன்றைக்கி நியூஸ் இருந்தது. அதில் பயோகான் மட்டும் பாசிட்டிவாக இருந்தது. டாக்டர் ரெட்டி, ஆரோ ஃபார்மா இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ், அசோக் லேலண்ட் ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி அசோக் லேலண்டை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி இறங்கி இருந்தது. ஸோ இப்போது என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது அப்படின்றத பார்க்கலாம். WPI டேட்டா நான் ஆல்ரெடி சண்டே அப்டேட் பண்ண வீடியோவில் இந்த வாரம் என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி நீங்கள் குரூப்பில் இல்லைனா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்டு 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இம்போர்ட் வந்து 1.9% ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான டேட்டா. அதே போல் WPI டேட்டா -0.32% இருக்குது. ஏற்கனவே -1.2%லேருந்து இப்போ அது வந்து குறைஞ்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். ரெண்டாவது நவம்பர் ட்ரேட் டேட்டா, WPI இன்ஃப்ளேஷன், இந்த 2 டேட்டா வந்தது. ருப்பி ரெக்கார்ட் லோ, இது 3வது விஷயம். ஸோ ருப்பி ரெக்கார்ட் லோன்றது ஓவரால் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் இல்லை. செலக்டட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு இது பாசிட்டிவ், இம்போர்ட் கம்பெனிஸ்க்கு இது நெகட்டிவ். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் மிக்சட் ரியாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். அதில் யூனியன் கேபினெட் வந்து இன்சூரன்ஸ் பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100% வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. யூனியன் கேபினெட் அதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம்.
ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறதுல அசோகா பில்கான் 2% பாசிட்டிவ், பிஎல் 0.3% பாசிட்டிவ், என்எல்சி வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் கேஇசி இன்டர்நேஷனல் 1% பாசிட்டிவ். ஆனால் வால்யூம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 டைம்ஸ்க்கு மேலே ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க் சில்வர் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி $60 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ரொம்ப டைரக்ட் இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்னா ஒன்று இந்துஸ்தான் ஜிங்க், ரெண்டாவது வேதாந்தா. இப்போது இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்க வேண்டிய இந்த இடத்துல ஜெஃப்ரிஸோட அப்டேட், அதாவது வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் ஆவரேஜை விட ரொம்ப ஹையராக இருந்தாலும் பட் சில்வர் ப்ரைஸ் வந்து மேபி சஸ்டெயின் பண்ணுது இந்துஸ்தான் ஜிங்க்குன்னு ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்தது. நியர்லி 1% இந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. வோடஃபோன் ஐடியா, இண்டஸ்ட்ரி, இந்த 2 ஸ்டாக்கும் ஒரே குரூப் கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனி. 2 ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். கிட்டத்தட்ட 8 மடங்கு ஆவரேஜ் 10 to 12 டைம்ஸ் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஓவராலாக இந்த ஸ்டாக் ரொம்ப கண்டினியூஸ் ஃபாலில் இருந்தாலும் இன்றைக்கி நடந்திருக்கிற வால்யூம் ஒரு ரிவர்சல் பேட்டர்னுக்கான ஒரு இண்டிகேஷனாக டெக்னிக்கலாக பார்க்க முடியுது. இதை தாண்டி இன்றைக்கி அதிகமான வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஜியோஜித் ஃபினான்ஷியல் இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து 12-13% மேலே இன்க்ரீஸ் ஆச்சு இன்ட்ராடேல. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி கிட்டத்தட்ட 299 மடங்கு கடந்த 2 வாரத்தோட வால்யூமை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் இன்றைக்கி நியர்லி 10% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 4,25,00,000 ஷேர்ஸ் நியர்லி இன்றைக்கி பிளாக் டீல் ட்ரேட் ஆகிருக்கு. 290 கோடி ரூபாக்கான பிளாக் டீல், ₹68 பர் ஷேர்னு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த ஸ்டாக் அகைன் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ரிஃபெக்ஸ் 34 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி கிராஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் 17% பாசிட்டிவ். ஆர்தி இண்டஸ்ட்ரீஸ் 15 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகி 5% பாசிட்டிவ். பிவிஆர் ஐநாக்ஸ் 10 மடங்கு வால்யூம் அதிகமாகி 3% பாசிட்டிவ். கேஇசி இன்டர்நேஷனல் 9 மடங்கு வால்யூம் அதிகமாகி இன்றைக்கி 1% பாசிட்டிவாக இருக்குது. ஐசிசி புடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஐபிஓ செகண்ட் டே இன்றைக்கி ரன் ஆகுது. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக 100% சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஓஎன்ஜிசி வந்து பார்த்திங்கன்னா 7 மாதத்தோட லோவில் இந்த ஸ்டாக் டர்ன் ஆகிருக்கு. சிட்டியோட டார்கெட் கட் பண்ணியிருக்கிறது. ஹுண்டாய் மோட்டார் இன்றைக்கி 2% கிட்ட இறங்கியிருந்தது. சக்தி பம்ப்ஸ் 16% இன்றைக்கி இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக இருந்தது. கடந்த 3 செஷனில் மட்டும் நியர்லி 34% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்பிஐ எம்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க சிசிஐ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி 0.3% பாசிட்டிவாக இருந்தது. இன்டர்நேஷ்னல் ஆர்டர் 1.5% எம்டார் டெக் பாசிட்டிவாக இருந்தது. வேக்ஃபிட் இன்னோவேஷன்ஸ் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான இந்த கம்பெனி ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்த்ததை விட பெட்டரான லிஸ்டிங். ₹1062 இஷ்யூ ப்ரைஸு, ₹1400 மேலே இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. கெய்ன்ஸ் ரொம்ப இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப காஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. அதிகமாக இறங்கியிருக்குன்னு என்ட்ராகணும்னு நினைக்காதீங்க. கம்பெனியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெசிஷன் எடுங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜி இன்றைக்கி 1.5% கிட்ட இறங்கியிருக்கு. எலாரா வந்து டார்கெட் வந்து நியர்லி 30% ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரோக்கரேஜஸ் வந்து கெய்ன்ஸுக்கான அப்டேட் வந்து மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் இப்போ வந்துட்டுருக்கு. அதனால் இந்த இடம் வந்து கெய்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு ஸ்டேஜாக பார்க்கலாம். ஆனால் இதில் பாசிட்டிவான விஷயம் என்னென்னா கேப் இன்டர்நேஷ்னல்ன்ற கம்பெனி லாஸ்ட் வீக் 4.5 லட்சம் ஷேர்ஸ் பிளாக் டீல் மூலயமா பை பண்ணியிருந்தது ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக பார்க்கலாம். இந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் அவெண்டஸ்ன்ற ப்ரோக்கரேஜ் வந்து அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் கொடுத்துருக்குறாங்க. மேட்ரிமோனி இன்றைக்கி 5% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. பைபேக்கான அனௌன்ஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்தது ஒரு ரீசன். 3,300 கோடி ரூபா எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க எஸ்இபிசின்ற கம்பெனி. 12% இன்றைக்கி இன்ட்ராடேல ரைஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி ஃபெடரல் பேங்க் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு ரீசன் யூபிஎஸோட அப்டேட் டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ரீசனாக பார்க்கலாம். சிஎல்எஸ்ஏ வந்து அசோக் லேலனுக்கான ப்ரிஃபர்ட் ஸ்டாக்காக அப்டேட் பண்ணியிருந்தது. ஆட்டோ ஸ்டாக்கில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆன அசோக் லேலன் இன்றைக்கி ரீசனாக பார்க்கலாம். இதை தாண்டி லாஜிஸ்டிக்ஸில் அதானி போர்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, எம்கேவோட அப்டேட் கொடுத்துருந்தது. வோடஃபோன் ஐடியா வந்து ஏஜிஆர் டியூஸ்க்கான மாரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. அதாவது அது எதிர்பார்ப்பு இருந்தது. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக இன்னையோட ட்ரேடிங் செஷனில் நம்ம கவனிக்கலாம். மேலும் ஸ்டாக் மார்க்கெட் நியூஸு, அப்டேட்ஸு, ட்ரைனிங் செஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா டெலகிராம் குரூப் லிங்க், என்னோட யூடியூப் சேனல், சோஷியல் மீடியா லிங்க்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.